அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மே 11 2024 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். நட்சத்திரம் போல் வானில் தெரிந்த சர்வதேச விண்வெளி நிலையம்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில் வெள்ளிக்கிழமை பெரிய நட்சத்திரம் போன்ற வானில் சர்வதேச விண்வெளி நிலையம் ISS இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க. இதை பொதுமக்கள் கண்களால் கண்டு ரசித்தனர். விண்வெளியில் பல்வேறு நாடுகள் இணைந்து அமைத்துள்ள சர்வதேச விண்வெளி நிலையம் சீரான வேகம் மற்றும் திசையில் புவியை சுற்றி வருகிறது. இந்த நிலையில் சர்வதேச விண்வெளி நிலையம் வெள்ளிக்கிழமை இரவு 7:09 அளவில் 7 நிமிஷங்கள் வானத்தில் தெரியும் என்று இதை வெறும் கண்களால் சென்னையில் காணலாம் என்றும் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வெறும் கண்களால் பார்க்கும்போது பெரிய நட்சத்திரம் போல காட்சியளிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. நாசா அறிவிப்பை தொடர்ந்து சென்னை பெரியார் அறிவியல் மையம் போன்ற இடங்களில் இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை காண சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. நாசா தெரிவித்தது போலவே சென்னையில் சர்வதேச விண்வெளி நிலையம் வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி அளவில் தென்பட்டது. அதை பார்த்து ரசிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். ஒல்வது அறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாது இல். தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவனுக்கு முடியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு வழி அறிதல்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக இந்தியர்களுக்கான உணவு வழிகாட்டுதல். புரத சத்து பொடிகளை தவிர்க்க வேண்டும்னு தெரிவிச்சிருக்காங்க. உடல் நிறை வளர்ச்சிக்கு புரத சத்து பொடிகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். உப்பு அதிகம் சேர்ப்பதை கட்டுப்படுத்தவும் சர்க்கரை மற்றும் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைக்கவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ICMR அறிவுறுத்தியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக நிலவிலிருந்து படம் அனுப்பிய பாகிஸ்தான் செயற்கைக்கோள். நிலவில் ஆய்வு செய்வதற்காக சீனாவால் மே 3 செலுத்தப்பட்ட சாங்கோ 6 விண்கலத்துடன் அனுப்பப்பட்ட பாகிஸ்தானின் iCube கமர் செயற்கைக்கோள் முதல் முறையாக படங்களை அனுப்ப தொடங்கியுள்ளது. அந்த சிறு செயற்கைக்கோள் பாகிஸ்தானின் முதல் நிலவு ஆய்வுக்கோள் ஆகும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 minute கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.